அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் உங்களோடு. நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். இதுவரை இந்த நிலத்தில் இல்லாத ஒரு மாற்றத்திற்கான அரசியல் கோட்பாட்டை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பெரும் பணியை செய்து வருகிறோம். இந்த தேர்தலை முழுக்க முழுக்க ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம். என் அன்பு சொந்தங்கள், தேர்தல் என்றால் வாக்கு செலுத்துவது மட்டும்தான் என்று கருதாது, இது வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று. 5 ஆண்டு கால வாழ்க்கையை, நாட்டு மக்களின் எதிர்காலத்தை, மக்களினுடைய நல்வாழ்வை தீர்மானிக்கிற ஒன்று என்ற பார்வை என் அன்பு சொந்தங்களுக்கு வர வேண்டும். விடுதலை பெற்ற இந்திய பெருநாட்டை நீண்ட காலமாக ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் தான். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பிரதம அமைச்சர்கள், அதிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அரிய பெரும் தலைவர்கள், மிக குறுகிய காலமே ஆட்சி செய்த ஐயா விபி சிங் போன்றவர்கள் இன்னும் நம்ம இதயத்திலே நிறைந்து வாழ்கிறார்கள். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள். ஏதாவது ஒரு மாற்றம் இந்த 2 கட்சி ஆட்சிகளில் இந்த நாட்டில் ஒரு மாற்றம், முன்னேற்றம், வளர்ச்சி ஏதாவது உண்டா என்றால் இல்லை. இந்த மாற்றம், முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் வெறும் வார்த்தைகளாகி போன, வெறும் வார்த்தைகளாகி போய்விட்டது. மோடியா வரும்போது 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னாரு. அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில 2 கோடி பேர் வேலை இல்லாம இருந்திருக்கான். அது ஒரு தோராய கணக்கு தான். அது 8 கோடி பேர் கூட வேலை இல்லாம இருந்திருக்கலாம். வந்து 2 கோடி பேருக்கு கொடுப்பேன்னாரு. ஏதாவது கொடுத்திருக்காங்களா பாருங்க. நாசமாக்கிய எல்லா திட்டங்களையும் இவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்து இந்த நாட்டை நாசமாக்கினர். பணம் செல்லாது என்று அறிவித்ததும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை மிக மிக மோசமான வீழ்ச்சிக்கு கொண்டு போனது என்று உலக வங்கி சொல்லுது. ஆனால் அந்த சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. பணம் செல்லாது என்று ஒரே இரவில் அறிவித்தது பாரதிய ஜனதா. அதை யாராவது இங்கே போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஏதாவது சொல்வார்களா? சரக்கு மற்றும் சேவை வரியால், ஜிஎஸ்டியால், அறிவாண்மை எனும் தம்பி தங்கைகளே, அன்பு சொந்தங்களே, இந்த ஜிஎஸ்டியால் இந்த நாட்டில் வருவாய் பெருக்கம் எவ்வளவு, ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளவு? அதை என்றைக்காவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது, பட்ஜெட்டை படிக்கும் போது அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்லி நீங்கள் கேட்டதுண்டா? ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்திய நாட்டின் வருவாய் பெருக்கம் இவ்வளவு, அதை எந்த வழியில் மக்களுக்கு திருப்பி கொடுக்கிறோம்? கல்வியாக, மருத்துவமாக, சாலை ஓடுதல் பராமரித்தலாக, மின் உற்பத்தி விநியோகமாக, இல்லை ஏதாவது ஒரு நலத்திட்டம் அப்படி இருக்கா? அப்படி பார்த்ததுண்டா? நீங்கள் படித்ததுண்டா? கேள்விப்பட்டதுண்டா? செய்தி இல்லை. அப்ப இந்த வரி காசு எவ்வளவு எங்கே போகிறது? உங்க உடலில் இருக்கிற, நீங்க உடுத்திருக்கிற ஒரு சட்டை, பேண்ட், போட்டிருக்க செருப்பு, கட்டியிருக்க கடியாரம், எல்லாத்துக்கும் வரி. எல்லாத்துக்கும் நீங்க வரி கட்டுறீங்க. நேரடி வரி, மறைமுக வரி, அதுபோக வருமான வரி, எல்லாம் நீங்களே பாக்குறீங்க. எத்தனை வீடுகளில் இன்கம் டாக்ஸ் ரைடு போகுது,
எத்தனை வீடுகளில் ஈடி ரைடு அமலாக்கத்துறை சோதனை நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் எவ்வளவு சொத்து ஆவணங்கள் கைப்பற்றினீர்கள், எவ்வளவு பணம் எடுத்தீர்கள், மக்கள் காசிலே சம்பளம் வாங்குகிற இந்த அதிகாரிகள், இந்த அமைப்புகள் ஏன் அது வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறது? இந்த வீட்டில் நாங்கள் ரைடு செய்தோம், இவ்வளவு பணம் எடுத்தோம், இவ்வளவு நகை எடுத்தோம், இவ்வளவு தங்கம், இவ்வளவு வெள்ளி, இவ்வளவு வைரம், இவ்வளவு சொத்து ஆவணங்கள், முறைகேடாக சேமித்த சொத்துகள், அப்படி எதையாவது மக்களுக்கு முன்பு வைத்து நீங்கள் பார்த்ததுண்டா? இல்லை. பாரதிய ஆட்சியிலே அமலாக்கத்துறை சோதனை நடத்திய வீடுகளில் எல்லாம் அந்த முதலாளிகள்கிட்ட எல்லாம் பணம் வாங்கியிருக்கிறார்கள். மறுக்க முடியுமா அவர்களால்? மறுத்து ஏதாவது பேசுவார்களா இந்த தலைவர்கள்? தேர்தல் பத்திரத்தின் மூலம் 6200 கோடிக்கு மேலே எல்லா முதலாளிகள்கிட்டையும் பணம் வாங்கியிருக்கிறார்கள். இவர்கள் ஊழலை ஒழிப்பார்கள், லஞ்சத்தை ஒழிப்பார்கள், நேர்மையான தூய ஆட்சியை தருவார்கள் என்று நாம் நம்பினால் எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். பணம் செல்லாது என்றதால் இந்த நாடு அதல பாதாளத்தில் விழுந்தது, பொருளாதாரமே சரிந்து நெருங்கியது. அதற்கு தான் வருத்தம் தெரிவிச்சதுண்டா? பணம் செல்லாது என்று சொல்லும் போது ஊழல் லஞ்சம் ஒழிந்துவிடும், கருப்பு பணம் ஒழிந்துவிடும், பயங்கரவாதம் ஒழிந்துவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள். பயங்கரவாதம் ஒழிந்துவிடும் என்று சொல்லும்போது அப்புறம் என்ன எதற்கு? தேசிய புலனாய்வு முகமை எதற்கு? எதற்காக? அதான் தீவிரவாதம் ஒழிஞ்சிருச்சு. எங்க ஒழிந்தது? எங்கே ஒழிந்தது? தீவிரவாதம் ஒழிந்துவிட்ட நாட்டில் தலைவர்களுக்கு எதற்கு இவ்வளவு பாதுகாப்பு? தந்தை அண்ணாமலைக்கு எதற்கு? நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினை விட அதிக பாதுகாப்பில் ஏன் சுற்றி வருகிறார்? தீவிரவாதம் ஒழிச்சுட்டு பயங்கரவாதம் ஒருத்தனுமே இல்லை. அப்போ பணம் செல்லாது என்று அறிவித்தால் ஊழல் லஞ்சம் ஒழிந்துவிடும் என்றால் எல்லா வீட்டுக்கும் வருமான வரி சோதனை ஏன்? அமலாக்கத்துறை சோதனை ஏன்? அதான் ஊழல் லஞ்சமா ஒழிஞ்சிருச்சு, கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சிருச்சு. அப்ப எல்லாமே பொய், ஃப்ராடு, புத்தலாட்டம், ஏமாற்று. 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்ன ஏமாற்று, ஒவ்வொரு வீட்டு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடும் என்றது ஏமாற்று, எல்லாம் பொய். இப்போ என்ன செய்கிறார்கள்? புதிய இந்தியாவை உருவாக்க இதான் நல்ல தருணம். அப்ப 10 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பழைய இந்தியாவா? வெள்ளையடிக்க புரியல இந்தியாவுக்கு? இல்ல வெள்ளாமையில வச்சு வளர்க்க புரியல? புதிய இந்தியாவுனா 10 ஆண்டுகள், 10 மாதம் என் தாய் கருவில எங்களை சுமப்பது போல புதிய இந்தியாவை 10 ஆண்டுகள் சுமந்து கொண்டிருந்தீர்களா உங்க கருவிலே? என்ன கதை? இதுவரை நாட்டு மக்களுக்கு நான் சூப்பு கொடுத்து கொண்டிருந்தேன். அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் என்ன கொடுக்க போறீங்க? நேரடியாக விஷத்தை கொடுத்து கொள்வீங்க, அதானே? டைரக்டா பாய்சன், அவ்வளவுதான். எப்படிப்பட்ட ஏமாற்று, எப்படிப்பட்ட பசப்பு இனிப்பு வார்த்தைகள்! காதுகளிலேயே தேனை குடங்குடமாக கொட்டுகிற கூட்டம் இந்த கூட்டங்கள் தான். வந்தால் அப்ப வந்தபடி என் செய்யல, நான் சொல்லலாம், நான் வரல, நான் ஒரு வார்டு கவுன்சிலரா கூட வரல. வந்தால் இதை செய்யறேன், வந்தால் இதை செய்யறேன், இப்படி கொண்டு வரேன் நான் சொல்லலாம். நீங்க எப்படி சொல்லலாம்? 10 ஆண்டு காலத்தில் செய்யாத ஒன்றை அடுத்து வந்த 5 ஆண்டு காலத்தில் செய்வேன் என்றால் எப்படி நம்புவது? எப்படி? காங்கிரஸ் ஆண்ட 10 ஆண்டு காலத்தில் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டில் செய்ய போகிறதா? திமுக 39 உறுப்பினர்களை கொண்டு போனது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 39 மெம்பர். ஏதாவது ஒரு மக்களின் பிரச்சனையை குரல் எழுப்பி பேசி ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது என்று ஏதாவது இருக்கா? என் நிலத்தை நஞ்சாக்கி சாய கழிவுகள், நச்சு புகை வெளியிடுகிற ஆலைகள் எல்லாத்தையும் கொட்டி நாசமாக்கி எல்லா திட்டங்கள், இந்த ஆலைகள், நச்சு ஆலைகள் எல்லாம் இவர்களுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததா? இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் வந்ததா? சொல்லுங்க. பாரதிய ஜனதா இப்போதுதான் புதிதாக கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் வரப்போது மாதிரி நீங்க சொல்றாங்க, நாங்கள் இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல தென்னை மரம் அதிகமா இருக்கிறதுனால தேங்காய்க்கு அந்த தேங்காய் கொள்முதல் செய்யறதுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்வோம். இந்த 10 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தேர்தல் வரும்போது மட்டும் எங்கள் மீது உங்களுக்கு ஒரு பாசம் வருகிறது. தேர்தல் அடுத்த மாசம் தேர்தல். இப்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைக்கிறார்கள். எவ்வளவு பாசம், எவ்வளவு பாசம்!
தேர்தல் 10 நாள்ல ஓட்டு போட போறோம். கச்சத்தீவை நாங்க வந்தா மீட்போம். அப்புறம் வந்தபோது என்ன பண்ணீங்க? ஆடு அறுக்க போறவனே நம்புறது மாதிரி என் மக்கள் அநீதி செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், கொடுங்கோன்மையாளன், இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமை சேர்ப்பது, மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய கொடுமை. உள்ளங்கையில் உலகத்தை வைத்து பார்த்துக் கொண்டிருக்க என் உடன் பிறந்தார்களே, என் தம்பி தங்கைகளே, கவனியுங்கள். அமெரிக்காவில் நீர் மேலாண்மை எப்படி இருக்கிறது, மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்கிறது, பிரிட்டனில் நீர் மேலாண்மை எப்படி, சாலை போடுவது எப்படி, பராமரிப்பு எப்படி, மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்கு, மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கு, கல்வி அந்த நாடுகள் எப்படி கொடுக்கிறது, ஒரு தடவை பாருங்களேன். பாருங்கள், சிங்கப்பூர் கோயம்புத்தூர் அளவு தான் இருக்கும். சிங்கப்பூர் மொத்தமா அந்த நாட்டை சுற்றி வருவதற்கு 40 நிமிடங்கள் தான் ஆகும் என் தம்பி தங்கைகளே. மொத்தமாக அந்த நாடு கல்வியின் தரத்தில் 3வது இடத்தில் இருக்கு. உலகத்தில் 3வது இடத்தில். ஆனா உள்நாடு எங்க இருக்கு கேட்டால் சிங்கப்பூர் சின்ன நாடு என்கிறார்கள். இந்தியா பெரிய நாடு என்று யார் சொன்னது? பல நாடுகளின் ஒன்றியம். இது என் நாடு தமிழ்நாடு, அது அவன் நாடு ஆந்திரா, அது அவன் நாடு தெலுங்கானா, அது அவன் நாடு கேரளா, அது அவன் நாடு கர்நாடகா, அது அவன் நாடு பீகார், அது அவன் நாடு குஜராத், அவன் நாடு மத்திய பிரதேஷ், அது அவன் நாடு ராஜஸ்தான், அவன் நாடு மகாராஷ்டிரா. இந்த நாடுகளுக்கு அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பரவலாக்கு. நான் போட்டி போடுகிறேன். இந்திய பெருநிலத்திலே ஆக சிறந்த கல்வியை தமிழ்நாடு தான் தன் நாட்டு குடிகளுக்கு கொடுத்தது என்ற நிலையை நான் உருவாக்குகிறேன். மின் உற்பத்தி விநியோகத்தில் முதன்மையாக தமிழ்நாடு இருக்கிறது என்று நான் நிரூபிக்கிறேன். மருத்துவ கட்டமைப்பில் உலகத்தரத்துக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு போனார்கள் என்று நான் கொண்டு வருவேன். நீ உடம்புக்கு முடியல ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர் போவது மாதிரி சிங்கப்பூர்காரன் உடம்பு முடியல, தமிழ்நாட்டுக்கு வர தரத்தை நான் உயர்த்துறேன். அப்படியே மாற்றம் இருக்கா? அப்படியா செய்வீங்களா? சிங்கப்பூர் வரி போடுது, ஆனா கல்வி மருத்துவத்தை என்ன தரத்தில் கொடுக்குது தட்டி பாரு. இருக்குல்ல போர் பாரு, செல்போன்ல வச்சு பாரு. பிரிட்டன் வரி போடுது. பிரிட்டன் எப்படி பண்ணுது? இங்கிலாந்து என்ன பண்ணுது? 100 ரூபாய் நீ சம்பாதிச்சா 100 ரூபாயில 75 ரூபாய் எடுத்துக்கணும். 75 ரூபாய் எடுத்துக்கணும். நீ 50 ரூபாய் சம்பாதிச்சா அதுல 20 ரூபாய் எடுத்துக்கணும், 25 ரூபாய் எடுத்துக்கணும். ஆனால் நாட்டின் குடிகளுக்கு இவர் 75 ரூபாய் கொடுத்தவர், இவர் 25 ரூபாய் கொடுத்தவர் என்ற பாகுபாடு இல்லாத சமமாக கல்வி, சமமாக மருத்துவம், சமமாக மின் உற்பத்தி விநியோகம், சமமாக குடிநீர், சாலை போடுதல், பராமரித்தலை ஆக சிறப்பாக செய்கிறது. நீ 100 ரூபாயில 75 ரூபாய் எடுத்துக்கிட்டு 25 ரூபாய் பண்றது, 25 ரூபாய்க்கு சேவையில்லை. ஏன்? தரமான கல்வி மருத்துவத்தை கொடுத்துரு. உன் வீட்டில் உன் மனைவி கர்ப்பமாக இருந்தால் பெற்ற மகள் போல செவிலியர்கள் மருத்துவரை அனுப்பி வீட்டிலேயே மருத்துவம் கொடுக்குது. நீ கழிவறையில் போய் கூட அந்த வாஷ் பேஷனில் முகம் கழுவுறத திருப்பி தண்ணீரை குடிக்கிற தரத்துக்கு விநியோகம் பண்ணுது. குடிக்கிற தரத்துக்கு அவன் அப்படியே போயிட்டே இருப்பான். ஒரு குழாயில வித்திரி ஒரு போத்தல்ல தண்ணியை குடிச்சுக்கிட்டு போவான். அவ்வளவு தரமாக தன் நாட்டு குடிகளுக்கு தண்ணீரை கொடுக்குது. தவிச்ச வாய்க்கு தன் நாட்டு குடிகளுக்கு தண்ணீரை கூட தர வக்கற்ற அதிகாரங்கள் இருந்தால் என்ன, அழிந்தால் என்ன? எதற்கு இந்த அதிகாரங்கள்? தண்ணீரை யார் இந்திய நாட்டிலே யார் கொடுப்பா? தமிழ்நாட்டில் யார் கொடுப்பா தண்ணீர்? முதலாளி. யார் அந்த அப்போலோ கேன் விற்கிற முதலாளி? யார்? இந்த கிண்லை மினரல் விற்கிறவன் எவன் தெரியாது. ஆன்லைன் வர்த்தகம் ஆர்டர் பண்ணிட்டு படுத்துக்கிற இங்க வர்த்தக நிறுவனங்கள் வச்சிருக்கிறவன் ஐயா அடிக்கிட்டு இருக்கான். வியாபாரம் படுத்துக்கிடுச்சு. போன்ல அப்படியே எனக்கு செருப்பு வேணும், எனக்கு சட்டை வேணும், எனக்கு விளக்கமாறு வேணும், எல்லாத்தையும் உனக்கு வீட்டில் கொடுப்பான். அவன் யார் அந்த முதலாளி? சொல்லு. காற்றை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கே இருக்கிறான்? ஒற்றை முதலாளி வாழ இவ்வளவு பெரிய மக்கள் எல்லாம் இந்த நாட்டுக்குடிகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊபர் ஓலான்னு இந்த வண்டி எல்லாம் வருது, அந்த முதலாளியவன் தெரியாது. உன்னுடைய அறிவை வளர்க்கும் கல்வி யார்கிட்ட இருக்கு? முதலாளிகள்கிட்ட. ஆனா நீ கல்விக்கு வரி கட்டுறியா? கட்டுகிறாய்.
வாட்டர் டாக்ஸ் கட்டுறா, குடிநீருக்கு வரி கட்டுகிறாய், மருத்துவத்துக்கு வரி கட்டுகிறாயா, மெடிக்கல் டாக்ஸ் கட்டுகிறாய். ஆனால் வரியும் கட்டிவிட்டு நீ நல்ல கல்வியை முதலாளிகிட்ட காசு கட்டி படிக்கணும். நீ வரியும் கட்டிவிட்டு நல்ல மருத்துவத்தை தனியார் மருத்துவர்கிட்ட போய் மருத்துவமனையில் படுத்து காசு கட்டி வாங்கணும். வரியும் கட்டிவிட்டு தண்ணீர் குடிக்க முதலாளிகிட்ட வாங்கணும். என்ன மைத்துக்கிட அந்த நாடு, இந்த அதிகாரம், இதுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு நீ பண்ற? எதுக்கு இதை நாடு என்று சொல்கிறாய்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த நாட்டில் பிறந்தவரின் மக்கள் செய்த பிழை. ஏன் உலக நாடுகளில் எல்லாம் தரமாக இருக்கிறது அரசு நடத்துவது, என் நாட்டில் மட்டும் அரசு நடத்துவது தரமற்று இருக்கிறது? தனியார் முதலாளிதான் கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை, சாலை போடுதல், பராமரித்தலை, மின் உற்பத்தி, விநியோகத்தை, பெட்ரோல் விநியோகத்தை எல்லாம் சரியா செய்வான் என்றால் அரசு எதற்காக? அது என்ன வேலை செய்யும்? 1 லட்சம் கோடியை செலவழித்து இந்த தேர்தல் எதற்காக? எதற்காக? 10 ஆண்டு காலத்தில் மோடி செய்த புரோக்கர் வேலையை தவிர இந்த நாட்டின் தலைவராக இருந்த மக்களுக்கு செய்த சேவை ஒன்று சொல்லு. அதானி, அம்பானி, அவர் சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால், அதானிக்கு ஒண்ணுமே இல்ல, அதானியுடைய காசே இல்ல, அவ்வளவு மோடியுடைய காசு என்கிறார். அவர் சொன்னார், அவரை தூக்கி உள்ளே போட்டு விட்டீர்கள். அதே கருத்தை நான் பதிவு செய்கிறேன். என்ன பண்ணுவே? நீ என்ன பண்ணுவ? சட்டசபையில் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியதற்கு பாரு, எப்படி எல்லாம் மோடி இன்வெஸ்ட் பண்ணி இலங்கையில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிற ஒப்பந்தத்தை கட்டாயப்படுத்தி அதானிக்கு வாங்கி கொடுத்தார் என்று சொல்லுது. இதுல அதானி ஒண்ணு இல்ல, அதானி ஒண்ணும் கிடையாது. மொத்த பணமும் மொத்த முதலீடும் மோடியோட இது என்று அவர் ஆதாரத்தோட பேசுறார். பேசிட்டு வர்றார், தூக்கி உள்ள போடுறார். நேர்மை. அதுக்கு ஏதாவது பிஜேபி கட்சிக்காரங்க அல்ல தலைவர்கள் அப்படிலாம் இல்லங்க, அவர் பொய் சொல்றாரு, சொல்றா பாப்போம். இல்ல இல்லையே, இல்ல. ஊழலை ஒழிப்போம், லஞ்சமற்ற ஆட்சி கொண்டு வருவோம், நாங்க கரபடியாத கைக்கு சொந்தக்காரர்கள். நீங்க தேர்தல் பத்திரத்தின் மூலம், எலக்ட்ரல் பாண்ட் மூலம் 6500 கோடிக்கு மேலே முதலாளிகள்கிட்ட காசு வாங்கியிருக்கா இல்லையா? எல்லா கட்சியும் இந்தியாவில் வாங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சியை தவிர எல்லா பேரும் காசு வாங்கியிருக்கான். கோயம்புத்தூர் நம்ம ஐயா மார்டின் ஐயாவே கொடுத்திருக்காரு பிஜேபி காசு. திமுகவுக்கு 509 கோடி கொடுத்திருக்காரு. 509 கோடி சொல்லு. இந்த நாட்டில் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் இன்னும் இந்த திமுக வந்துதான் பாதுகாக்கப்படும், நல்ல ஆட்சி கொடுக்கும் நம்பிட்டு. இறை தூதர் நபிகளே வந்து திமுகவுக்கு போடாதனாலும் இங்க கேட்கப்படுறது இல்லை. இந்த கொடுமையை விட்டு ஒழிங்க, இந்த கொடுமையை விட்டு ஒழிங்க. அநீதிக்கு துணை போகாதீர்களே நண்பு மக்களே. அக்கிரமம் செய்யறவன், அநியாயம் செய்யறவன், கருத்து சுதந்திரம் பேசுவார்கள். ஒரு சுட்டு செய்தி ட்விட்டரில் ஒரு சுட்டு செய்தி போட்டதற்கு குண்டாஸ் போட்ட கூட்டம் இந்த திராவிட கூட்டம். ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாது. மானங்கட பேசுறேன். நீ சரியான வீரன், என்னை தூக்கி உள்ள வச்சு பாரு, வைய பாப்போம், வைய. இல்ல தர்க்கம் செய்யி, பதில் பேசு. சீமான் என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்பெல்லாம் நாங்க யார்ட்டையும் காசு வாங்கல, இல்ல அப்படிதான் ஒண்ணு சொல்லு பாப்போம், சொல்லு. திமுக 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குல்ல, 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்தோம்ங்கிறத தவிர வேற ஏதாவது அப்பாவும் மகன் ஏதாவது பேசி பார்த்திருக்கியா? ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி ஏதாவது பேசி பார்த்திருக்கியா? அதேதான். அப்ப 1000 ரூபாய் கொடுத்தது எதற்கு? அது ஊக்கத்தொகையோ உரிமை தொகையோ அல்ல, ஓட்டுக்கான காசு. அவ்வளவுதானே. யாரு காசு? என்ன உங்க பரம்பரை சொத்தை வச்சுட்டு எங்களுக்கு கொடுத்துட்டீங்க? யாரு காசு? ஏன் காசு? ஏன் ஆத்தாப்பன் காசு? ஏன் வரி காசு? கொள்ளையடிச்ச காசு. இந்த பயன்படு ஒரு நாடு 90 விழுக்காடு தான் படிச்சிருக்கான். அதனால 100 விழுக்காடு கல்வி பெற்ற மாநிலமாக இதை மாற்றணும், கல்வி அறிவுற்ற மாநிலமா மாற்றணும். அதனால் நிறைய பள்ளி கல்லூரிகளை நிறுவி படிக்க முடியாத குழந்தைகளை அவர்களை எல்லாம் படிக்க வைக்க போகிறோம் என்று ஒரு நிதிநிலை அறிக்கையில அந்த நிதியமைச்சர் பேசினால் அது அறிவார்ந்த சமூகமாக போகுது. அது வளர்ச்சி அக்கறையா இருக்கிற அரசு எடுத்துக்கலாம்.
45,000 கோடிக்கு தான் டாஸ்மார்க்ல வியாபாரம் நடக்குது. 45,000 கோடிக்கு அது 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கு இந்த நாடு? எங்க போயிட்டு இருக்கு? தன்னன் தொழுகிற, தன்னன் ஜபிக்கிற, தன்னன் கோயிலை கும்புற, ஆனா சாராயத்தை வித்து நாட்டை நாசமாக்கிறவன், கணக்கில்லாத உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்கிறவன், ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைக்கிறவன். நீ சொல்லு, ஒரு சாத்தான், ஒரு கெட்டது செய்கிற ஒரு சாத்தான், ஒரு பிசாசு, அதனுடைய செயலை புறம் பட்டியலிடு. அதை பூரா இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. 6 வயது குழந்தையை வன்முறை செய்து கொலை செய்கிறான். யார்? ஆசி வாங்குற 8 வயது மகளை 22 நாட்கள் வைத்து வன்முறை செய்து கொலை செய்தார்கள். இதை மனிதன் செய்வானா, சாத்தான் செய்யுமா? சொல்லு. இது நீ செத்த பிறகு சொர்க்கத்தை தேடுற. அவன் சொல்றானே, இந்த பூமி, இந்த நிலம் ஏதோ ஒரு கிரகத்தின் நரகமா கூட இருக்கலாம். இது நரகமாய் போய்விட்டது. அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இவையெல்லாம் விற்பனைக்கு வந்துவிட்ட சந்தை பொருளாக மாற்றப்பட்ட ஒரு நாடு. நாடே அல்ல, அது சுடுகாடு என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எல்லாரும் தம்பி தங்கைகள், மிகப்பெரிய ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் பிரசவித்த இனத்தின் மக்கள். உலகில் மனித வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நெறியை, வாழ்வியல் நெறியை எந்த மொழியிலும் இல்லை என்று வள்ளுவ பெருமானார் வந்த திருக்குறளை உலகம் புகழ்ந்து போற்றுகிறது. அப்படிப்பட்ட ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எவ்வளவு பேர் பிறந்த நிலம், பிறந்த இனம் இப்படி ஏமாளி கூட்டமாக இப்படியா இருப்பது? மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், ஒரு கட்சியை சார்ந்து இருப்பதனாலேயே, ஒரு கட்சியை சார்ந்து இருப்பதனாலேயே அது எது செய்தாலும் சகித்துக் கொண்டு அந்த கட்சியிலே இருப்பதுதான் தேசப்பற்று என்றால் அது என் கால் செருப்புக்கு சமம் என்று சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான். திமுக இருந்துட்டான், என்ன பண்றது? அது என்ன பண்ணாலும் சாய்த்துக்கணும். பிஜேபியில் இருந்துட்டான், அது என்ன பண்ணாலும் சாய்த்துக்கணும். இதோட தேசப்பற்று, தேசத்தை நாசமாக்கிய புற்று அது. அதை மாற்று, மாற்று. பிஜேபிக்கு புதுசா ஓட்டுப்படக்கூடிய, இல்ல திமுக, அதிமுகவுக்கு, இல்ல காங்கிரசுக்கு போட்ட, பல முறை போட்ட ஒரு வாய்ப்பை உன் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்து பாருங்க. ஒரு வாய்ப்பை உங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கு கொடுத்து பாருங்க. என்னதான் பாருங்களேன், எவ்வளவுதான் திறமை, எவ்வளவுதான் தகுதி இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அந்த பயனற்று போகும். நான் நல்லா ஓடுவேன், எனக்கு ஓட வாய்ப்பு கொடுக்கணும். நான் நல்லா பாடுவேன், எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கணும். நான் நல்லா விளையாடுவேன், கால்பந்து விளையாட வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப நான் நல்லா உண்மையை நேர்மையை மக்களுக்கு சேவை செய்வேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திரும்ப திரும்ப இதே அநீதி சகித்து, அக்கிரமம் செய்கிறவனையை சகித்துக்கிட்டு அவனுக்கே கொடுத்தால் மக்களுக்கு ஊழல் லஞ்சம்லாம் பிரச்சனை கிடையாது, சகித்துக் கொண்டார்கள். மக்களுக்கு இயல்பு தரம்லாம் பிரச்சனை கிடையாது, பழகி கொண்டார்கள் என்று எந்த சேவை செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையே வராது. நீங்கள் தோக்கடிங்கள் இவர்களை. கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு அவர்களை வரவையுங்கள். மக்கள் நலன் சார்ந்த அரசியலுக்கு அவர்களை வரவையுங்கள். மதம் சாதியை கடந்து மனிதம் தேடுங்கள். இல்லைனால் இந்த மண்ணை, மக்களை காப்பாற்ற வாய்ப்பில்லை. இந்த மண்ணை, இந்த மக்களை பேரன்பு காதலித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். என்னுடைய ஆளுநர் தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தாருங்கள். மயக்க மருந்தியல் நிபுணர் அவர், அனஸ்தேசியா கொடுக்கிற டாக்டர் அவர். அவரை ஏன் போட்டிருக்க சீமான்? ரொம்ப நாளா மயக்கத்திலே இருக்கான் சுரேஷ், என் இன மக்கள், அவனுக்கு ஏதாவது பண்ணி எழுப்பி விடுறா. அவர்தான் டாக்டர் தானே, அம்பாடு போய் மருத்துவமனையில் போய் மயக்க மருந்தை கொடுத்து காசை வாங்கிட்டு போகலாம். ஏன் என்னோட வெயில்ல நிக்கணும்? ரொம்ப நாளா மயங்கி கிடக்குறான் என் மக்கள். என்ன மயக்கம்? சாதிய மயக்கம், மத மயக்கம், மது மயக்கம், திரை மயக்கம், திரை மயக்கம். இப்படி மயங்கியே கிடக்கிற என் மக்களை கொஞ்சம் எழுப்புப்பா, வான்னு கூட்டி வந்து நிறுத்தினேன். பாரதி தெரியுமா? பாரதி நமக்கு ஒரு பாட்டை இருக்கான். அவன் மகாகவி,
என்று போற்றப்படுறான் எல்லாரும். இருக்கிற போது அவன் யாரு தெரியுமில்ல, உயிரோடு இருக்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு அவன் பைத்தியக்காரன், சத்தான் மகாகதி. அப்படிதான் எங்களை எல்லாம் நீங்க பாக்குறீங்க. இப்ப கட்டிக்கிட்டு இருக்க சீமா உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரப்ப என்ன, நாங்க இல்லைன்னா எங்க அருமை தெரியும் உங்களுக்கு. நாங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாதியற்று போகும் இந்த நாடு மக்கள். அந்த பாரதி மகாகவி, நம்ம பாட்டன் பாரதி எல்லாம் பாடிட்டான், காதலை பாடிட்டான், எல்லாம் பாடிட்டான், வீரம் பாடிட்டான், சுதந்திர பாடலாம் பாடிட்டான், எல்லாம் பாடிட்டான். ஆனா தாலாட்டு மட்டும் பாடல, தாலாட்டு பாடல. ஏன் பாரதி தாலாட்டு பாடல? டே முழிச்சுக்கிட்டு இருக்கவனு தாண்டா தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு தேவைப்படும். என் ஜனம் ரொம்ப நல்லா தூங்கி தாண்டா கிடக்கு, எழுப்புறதுக்கு தாண்டா பாட்டு தேவைப்படுது. அதனால நான் எல்லா பாடல்களையும் எழுச்சி பாடலாக பாடினேன். அவன் தான் பாடுறான். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வது அறியாரடி செம்மை மறந்தாரடி கிளியேன்னு பாடுறான். எவன் சத்தா எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்காங்க. மீனவன் சத்தா என்ன, விவசாயி சத்தா என்ன, எதை பத்தியும் கவலை கிடையாது. அதனால என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள், என் உயிருக்கு மேலா நான் நேசித்து நம்பி நிற்கிற என் தம்பி தங்கைகள், இந்த பிள்ளைகளை கைவிடாமல் கட்டியாக பிடித்துக் கொண்டு நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள் தமிழ் மக்கள் என்பதை நிரூபியுங்கள். இந்த தேர்தலில் என்னுடைய அன்பு தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி என்பதை நீங்கள் உங்கள் சிந்தையில் பதிவு செய்யுங்கள். இது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி, சீமானின் வெற்றி, அவன் தம்பி சுரேஷ்குமாருடைய வெற்றி என்று எண்ணாமல் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் வெற்றி, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி, அதன் தன்மானத்திற்கு கிடைத்த வெற்றி, மக்களின் நலன் சார்ந்த சிந்தனைக்கு, ஊழல் லஞ்சமற்ற ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் முடிவு செய்து இந்த மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் 19 வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை ஒன்றாகும், நாம் தமிழர். என்னவா முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்துல வாக்களிக்கணும் ஐயாக்கா. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.